இந்த நாளுக்காகத்தான் காதலர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னைக்குதான் பல முடிவுகளுக்கு தீர்வு கிடைக்கிறார். சரி, இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நண்பா, நீ ஆளை பார்த்து இடப்படாத. காதல் எங்க எப்படி வருதுன்னு தெரியாது. நானும் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன். சரி சரி, அப்படின்னா நீ என்ன பல அவளுக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லு. டேய் நண்பா, அவ என்ன காதலிக்கிறாள் அவன் ஆளு. நண்பா, அவ காதலிச்சாலும் இல்லையா? நல்ல காதலிச்சேன். அவளும் காதலிச்சிருவான் போலதான் இருக்குது. என்னடே, காதலிச்சிருப்பாளா? இல்ல, காதலிக்கிறோம். அப்படி சொல்லடா நண்பா. டேய், காதல் என்பது இரு மனங்கள் பிணைப்புடா. அதுதாங்க காதல். சரி சரி, டேய் நண்பா, ஆளுக்காக நீ ஏதாவது செய்தாயடா? செய்தே நானா? அவ வச்சிருக்க போடு, அவ வச்சிருக்க சிங்காடு எல்லாமே என்னோட பணத்துல வாங்கி விட்டு டெய்லி 20-30 ரூபா வச்சு ஈஸி பண்ற. நண்பா, டேய் நண்பா, அப்படின்னா என்ன போல நீயும் டெய்லி கடலைப்படியான்னு சொல்லு. நண்பா, அவ காரியத்துக்கு மட்டும் தான் பேசுவா. நமக்கு தெரியாதா என்ன? அப்படின்னா காதலிக்கு அப்படி என்ன ஒரு பெரிய காரியம்? அதான்ப்பா ஈஸி பண்றது. அப்படி இப்படி கொஞ்சம் சில்லறை காசு கேட்பா. சரி சரி, என்ன பத்தி கேட்கறியே? உன் காதல் என்ன மக்கா நண்பா, டெய்லி விதவிதமா பரிசர் அப்பாச்சி சுத்திட்டு இருந்த என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட் வரையும் கொண்டு வந்து விட்டுட்டானா? டார்லிங்கடா, இந்த ரோசாப்பாவோட நான் இன்னைக்கு காத்துட்டு இருக்கேன்டா. ஆமா ஆமா தெரியுது. ஆமா, உன் காதல் பஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்படி என்னடா காதல்? ஆமாண்டா நண்பா, டெய்லி அவளுக்கு இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். ஆமாடா நண்பா, டெய்லி அவளுக்கு இங்க இருந்து காலேஜ் வரைக்கும் டிக்கெட் எடுக்கிறது நான் தான்டா. அப்புறம் சாயங்காலம் ஹோட்டல்ல இருந்து ஒரு ஆசன் கூட அரேஞ்ச் பண்றேன்டா நான். இதெல்லாம் ஒரு பழக்கம். என்ன என்னடா நீ மத்தவங்களுக்கு போன் வாங்கி கொடுத்து சில்வர் வாங்கி கொடுத்து ஈஸி சந்தோஷமா ஓடிங்க. இப்ப என்னோட சண்டை போட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனை அல்ல, காதலுக்கான தினம். இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு கொண்டாட்டமான தினம். துக்கத்துக்கு ஒரு பாட்டி, காதலில் ஜெயித்து சந்தோஷத்துக்கு ஒரு பாட்டி. பொங்கலை போல நானு பல காதலை கொண்டாடி, இதே போல பல கும்பலுக்கு செலவு செய்து கொண்டாடிய. இப்ப கருப்பு துணியும் காக்லாஸ் போட்டிருந்தா மிச்சம். ஆவிடக்கூடாது. பாவம், நமக்கு இவனை பார்த்தா பாவமா இருக்கு. நமக்கு நல்ல ஒரு காதல தர மாட்டேன். எனக்கு சக்சஸ், உனக்கு எனக்கு சக்சஸ் தாண்டான்னு நினைக்கிறேன். நின்னாக்காடா அது இங்க இருந்து வரும். அதான் உண்மையான நவ.
right. Okay? காதலிக்கும் பெண்ணும் சரி தட்டி போடாத நாய் எப்ப எவங்குன்னா அவுத்துட்டு போகுதுன்னு தெரியவே தெரியாது. அண்ணே நீங்க ரொம்ப ஓர போறீங்க. உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. என்ன மாதிரி பட்டாதான் புரியும். நான் போறேன். வாட்டர் காரியாவ போகுது. நண்பா நம்ம ஏமாந்துட்டோம்டா. நம்ம நல்லாவே ஏமாந்துட்டோம். ஏய் நண்பா நாம 2 பேரும் இது வரைக்கும் ஒரே பொண்ணு லவ் பண்ணிருக்கேன்டா. ஆமாண்டா. ஆமா இவள நீ எப்படி பார்த்தவ? ஏய் நான் அவ காலேஜ் போகும்போது சைட் எடுப்பேன். நீ எப்படிடா அவள பார்த்த? இவள பாரு அந்த அருமனா பாப்ப வரலப்பா. அப்பா சரி நண்பா. ஏய் இன்னைக்கு நல்ல ஒரு காதல் தினமாட்டு எப்படியாவது நான் ரோஸுக்கு வேலை கொடுத்தேன். கண்டிப்பா என்னை கொடுத்தேன் நண்பா. நான் விட மாட்டேன் இந்த நாளுக்கு. இது அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எதையாவது ஒண்ணா பார்க்கலாம் கொண்டு போகுது. சரி நண்பா எனக்கு டைமும் ஆச்சு. ரோஸும் காஞ்சி போச்சு. சரி நீ இங்க இருந்து மார்த்தாண்டம் போய் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நான் பாக்கி, புதிய பஸ் ஸ்டாண்ட்ல நான் பாக்கி. நான் சரிடா நண்பா. எப்படியாவது இந்த காலை சாயங்காலத்துக்குள்ள குயிக்கா அவனை ரெடி பண்றோம். சரி Sound slow.
ஆன் பண்ணி விடு, ஆன் பண்ணி விடு. ஒன்றும் பண்ண நீ ஆன் பண்ணி விடு. ஆ வா வா. ஆன் பண்ணியா? நல்ல ஒரு கேஸ் வந்து ஏதாவது ஒரு பொம்பளை கேஸ் வந்தா நல்லா இருக்குன்னு பாப்போம். ஒண்ணு விடு சார். என்ன செஞ்சாங்க எனக்கு கேட்க தெரியும். நீர் பொத்திக்கிட்டு நில்லு. சரி சார். சாரே என்ன பேசாம பொத்தி அடிச்சாங்க சாரு. ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே. ஐயோ சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், சும்மா நின்றுட்டு இருந்தேன். பைக்க கொண்டு வந்து பின்னாடி யாருன்னு சொன்னான் சார். இப்படி போலீசத்துல கொண்டு வந்து அடி வாங்கி தருவாங்க. சரியா போச்சு சார். முதல்ல அந்த படம் பேர் அடிங்க சார். என்ன எனக்கு கேட்க தெரியும். நீர் பொத்திக்கிட்டு நில்லு. சரி சார். இந்த சின்ன வயசுல அப்படி என்னப்பா செஞ்சீங்க? சாரே இது சின்ன ஒரு பொம்பளை மேட்ரு சார். நீங்க நிக்கிற நான் பாரு எல்லாம் முடிஞ்ச போகும்போது பசங்களுக்கு 2 டீ கூட சொல்லிட்டு போ. சரி சார். தம்பி கேட்க வேண்டியது இருந்தா டீ இல்ல உனக்கு பிரியாணியே வாங்கி தானே சொல்லு. தம்பி சொல்லு சார். என்ன சார் சொல்றது? கதையை பற்றி சொல்லு சார். அது
கதை இல்ல சார், என்னுடைய காதல் காவியம். முதல்ல சொல்லி சாரு, நான் காலேஜ் போகும்போது டெய்லி சைட் அடிப்பேன். மட்டுமா செய்வா? ஆமா, அவ முதல்ல பார்த்தா. அப்புறம் அவ பேரை கேட்டேன், அவளும் சொன்னா. சொல்லிருப்பா, என்ன சொன்னா? திருப்பி என் போன் நம்பரை கேட்டா. அப்புறம் நானும் போன் நம்பரை கொடுத்தேன். அப்புறம் டெய்லி நைட்டு 8 மணிக்கு மேல மிஸ் கால் கொடுப்பா சாரு. ஐயோ, இந்த பொம்பளைங்களோட வேலையே இல்ல, மிஸ்டு கால் மட்டும் தான் கொடுப்பாங்க. சரி, நீ சொல்லு சாரே. பிறகு நானும் 8 மணிக்கு மேல எங்கே இருந்து கூப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன் சார். பாருங்க, 1 மணி 2 மணி நேரம் பேசுவோம் சார். இருட்டியும் தெரியாது, வலிக்கும் தெரியாது. நம்பரும் தேவைப்படுது. சரி சரி, மொபைல கொடுப்பா சார். அதுல முக்கியமான நம்பர் எல்லாம் இருக்கு சார். வேணாம் சார், அது வேணாம் சார். சார், பிறகு ஒரு நாள் அவ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டா. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா. ஆமா சார், கூப்பிட்டா. அப்புறம் நானும் அவன் வீட்டுக்கு போனேன். போயிட்டியா? ஆமா சார், போயிட்டேன். முன்பக்கம் பார்த்தா பெரிய நாய் வந்து. ஆமா சார், கரெக்டா சொல்றீங்க. மெதுவா அப்படியே அடுக்கல பக்கமா பின்பக்கமா செஞ்சு தகவல் கொடுத்தேன். அப்புறம் அவளும் வெளியே வந்துட்டாளா? ஆமா சார், வந்து அவள் வீட்டு பக்கத்துல மதில் மேல அப்படியே கைய வைக்க. ஐயோ, மதில் மேல கை வைக்க. ஐயோ பாவம், டியூட்டி முடிஞ்சு போறாரு. அவருக்கு வீட்டுக்கு போன கிடைக்கும் கொண்டாட்டி எக்கச்சக்கமா கொடுப்பா. கிடைக்கும் அப்படி நீ நெருங்க மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்காது. கொண்டாட்டி வச்சு எடுப்பான். அந்த கோபத்துலதான் உங்களை இப்படி மேஞ்சிட்டு போறாரு. இந்த பழக ஒண்ணு அதே இடத்துல சார் அவரு சோட்டிட்டு போறாரு. ஆமா சார், அந்த பதிலுக்கு மேல நடந்த நீரையில முதுகுக்கு மேலே நடத்தி போட்டான். இந்த உனக்கு கொடுத்து வச்ச நண்பன்டா, கொடுத்து வச்ச நண்பன். சொல்லு கதை. அரே, இன்னைக்கு என்ன விடமாட்டீங்க போல் இருக்கு. ஐயோ, நல்லா சொல்லியா சாரே. அப்புறம் மெதுவா அவள் கை மேல் வைக்க. இன்னைக்கு விட மாட்டீங்களோ? ஐயோ சொல்லு. போது சார், வேண்டாம். ஐயோ சொல்றேன் சார். அவள் அப்புறம் அவள் கை மேல் வைக்க, நானும் என் கை அவள் கை மேல் வைக்க, கண்ணுடன் கண் பார்க்க, முகத்துடன் முகம் சேர, மெதுவா அவள் இதழ் வந்து என் இதழில் சேர. சின்ன பயிரெல்லாம் இறங்கி விளையாடியோம். என்ன சார் சொல்லுங்க சார், சொல்லு சார். அப்புறம் என்ன சார், உங்க பீஸ் தான் என் தோமல் கை வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன எங்க அந்த கதை சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிடிச்சிருக்கிறாரு. ஆமா சார், எப்படி சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க எல்லாமே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருக்கு. உங்க பேசு தான் எல்லாத்தையும் கிடைச்சிட்டாரு. எனக்கு நல்ல போலீஸ் சார் கூப்பிடுங்களா? உங்களுக்கு
எனக்கு டியூட்டி போட்டிருந்தா அந்த பக்கம் என்ன வேலை சார் அது வந்து உங்களோட யூனிஃபார்ம் எங்கானா தம்பி சொல்லுப்பா. அண்ணே, நீங்க உங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்க பசங்க நம்ம புள்ள காயத்ரி மேல கை வச்ச பசங்க அவங்க சும்மா விட்டுறாத. அப்புறம் நம்ம பிசியும் கொஞ்சம் கவனிச்சுக்க. அவர் நம்ம வீட்டு பின்னாடி சுத்துறாரு. அவர் அங்க என்னமோ பண்ணுறாரு எனக்கு போல தெரியுது. சரியா? 2 பேரையும் கவனிச்சுக்க, இல்லைன்னா உன வாழ்க்கையே போச்சு. சரிப்பா தம்பி. மோசம் போயிட்டனே. உள்ள இருக்க வேண்டியதா இல்ல? நான் வீட்டுக்கு போற கல்யாணி தூங்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் கல்யாணி காய்ச்சிக்கிறான். எத்தனை பேரோட வாழ்க்கையில நான் இருப்பேன். ஏன் பாய் வீட்டு வாழ்க்கையில விளையாடிட்டீங்களா? உன்னோட பேச, உன்னோட பழக, உன்னோட சிரிக்க, உன் பேரு கேட்க, உன் கண்ணு பார்க்க, உன் மனசை இழுக்க. Say
கடக்காம போட்டிருக்கேன் கடக்காம போட்டிருக்கேன் காணஞ்சோ இன்னும் போட்டிருக்கேன் எல்லாரும் நான் சாமி ஆகலையா மாறுங்க மதி பெரியவர் அவர் தான் அவரு சாங் தான் அவரே எல்லாம் ரெடி பண்ணி வடக்கு
வைங்க ஆ அவரையும் கூட இருக்கு இருக்க மாட்டாரு. ரெடி பண்ணி தான் கொடுப்பாரு. சரி பாங்க பாருங்க மதி அஜய் சார் இருக்கே மாதிரி தெரியுது இதுல உண்டு. இதுல உண்டு. இங்க போனேன் நான் அது ஒரு பார்க்கல முடிச்சுட்டு போனேன் அது ஒரு காணாது எங்கள் வில்லிசை காண வந்திருக்கும் அன்பு கலா ரசிக மக்களுக்கும் குளித்தும் குளிக்காமலும் நோந்து நூலாகி காத்துக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மொய்ந்து கிடந்த வில்லுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நெல்வேலி இளைஞர் மன்றத்துக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாற்றம் என்னும் தலைப்பில் ஒரு இளைஞன் எப்படி ஏமாந்தான் அப்படிப்பட்ட ஒரு கதையை நாங்கள் கூற வந்துள்ளோம். கூறப்பட போகும் கதையோ காதலர் கதை. காதலரோ ராகவன். அப்படியா? அப்படி இருக்கும் வேளையில் அவரை ஓடிச்சாடி விளையாடி திரியும் பருவம். தனது பள்ளி வாழ்க்கையை முடித்துவிட்டு சுதந்திரமாக அவன் காலேஜுக்கு காலடி வைக்கும் நேரம், கல்லூரியில் காலடி வைத்த நேரம், அந்த வேளை அந்த காந்த கண்டியும் அவன் கண்ணிலே பொறுக்கிறான். அந்த வேளை அவன் எல்லா மதியும் மறந்து தலையை சுற்றி நிற்க மேலாக வந்து அவன் மேலே மோத மதியை இழந்தவனாய் ராகவனும் கொடூரமான காதல், கொடுமையான காதல். காதல் இல்லையே சாதல் மகள். ராகவனின் ராங்கான பார்வையிலே தெரிந்து கொண்டது அவனுடைய பார்வை. சொச்சிவிட்டது காதல் கதை ராகவனுக்கு. ராகவனோ வீட்டுக்கு சென்ற பின் தூங்கவே இல்லை. சிந்தனை 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 சிந்தனையில் மதியை வந்த மேற்கத்துடன் ராகவன் தூங்கவே இல்லை. அவனுக்கு பிடித்தது பித்த காதல். அன்று இரவு தூங்கவே இல்லை. ராகவனோ எப்போது நேரம் விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். எப்போது நேரம் விடியும், சரி அந்த அழகியை எப்போது பார்ப்பேன் என்று இருக்க எனக்காக படைத்தவனா? இல்லை, அவளுக்காக நான் படைத்தேனா? அப்படி சொல்ல வேலை. அவன் எதிரே அவள் வரா, தனியாக வர வாழ்க்கை விளையாடியது. அவன் வாழ்க்கை விளையாடியது. ஆமா, திருவிழா தீபம் மாதிரி அவன் காட்சி அளித்தார். அப்போ ஆசாரி கொடுத்த அடையாளம் அது கொடுத்த முடியாது.
சரியாக சொன்னீர்கள். அவள் புன்னடையுடன் உன் பேர் என்று அவனிடம் கேட்க ராகவனோ தனது ஊரை பேரை சொந்தத்தை எல்லாமே சொல்லிவிட்டான். எல்லாமே சொல்லிவிட்டானா? ஆமா, பேர் அவள் சொல்றாள். பேரை மட்டும்தானே கேட்டேன். ஊரை 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 பேரை சொல்லிவிட்டாள். ஊரை பேரை அந்த வேலை கஷ்டம். அவ்வளவுதான். ஆனாக விழுந்தால் படிகுழிக்குள் ராகவன். சரி, அவன் நிலை எப்போ அதை கொண்டு விளக்கும் மாசாமி. அதுதான் இல்லை, அவள் சொல்லிவிட்டு அவள் கேட்டால் நான் என் பேரை சொல்லிவிட்டேன் அல்லவா, உன் இனிமையான பேரை அழைக்கலாமோ என்று கேட்கிறான். அவன் சொல்லியிருப்பாளோ? அதுதான் இல்லை. மத்திய மகத்துடன் அவள் குடும்பத்திற்கு நல்ல பிள்ளையாக ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம், அடக்கத்துக்கு அடக்கம், எல்லாவற்றிலும் மொத்தத்தில் ஒரு தேவதை. சரி, ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் காதல் கதை. அப்படி இருக்க வேளையில் தனது நட்பை பேஸ்புக் சாட்டிங் அப்படி இப்படி என்று பரிமாறிக்கொண்டார்கள். காதல் எப்படி வளர்ந்ததோ இல்லையோ அதை விட வேகமாக பரவியதை தாக்கி திரிவோம் ஊர் மக்கள். ஆசானே, மொத்தத்துல இந்த போனும் இன்டர்நெட்டும் சேட்டிங் வந்து பசங்க எல்லாம் கெட்டு போய் தான் இருக்காங்க. கெட்டு போயிருக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் அவங்களுக்கு விடுமுறை போன ப்ரோக்ராமுக்கு ஒண்ணுக்கு கேட்டு போயிட்டு இங்க வரவே இல்லை. இன்னைக்கு போன அம்சம் இருக்காவே ஆளுவே நம்ம இதை வச்சு ஓட்டும் ஜீவிக்க முடியுமான்னு பார்ப்போம். அவள் சொல்லிவிட்டால் தன் காதலை. அப்படி என்றால் வெடித்திருக்கும் வீட்டில் பூகம்பம். இல்லை இல்லை, தப்பியது ஒன்று ஜெரம். உங்களை பிடித்து விரட்ட வேண்டும் பஸ்டி. என் தலையை மறந்து போகும் போல் இருக்கிறது. சரி ஆசாரி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கும் ஆசாரி. அப்படி இருக்க வேலையிலே தன் தந்தை இந்த காலத்து காதலை புரிந்து கொண்டான். சரி, அப்படி என்றால் உன் காதலிடம் சொல்லிவிடு. அவன் தந்தையோ நல்லா குணமுடையவர். இந்த காலத்து காதலை அறிந்து உன் காதலனை வந்து சம்பந்தம் கேட்டு திருமணம் செய்வோம் என்று சொன்னார். அருமையான தந்தை. ஆமா, அப்படி இருக்கு வேளையில் தந்தை சொன்னதை தனது பேஸ்புக் சாட்டிங் மூலமாக காதலனுக்கு அனுப்பி விடுகிறாள் நெய்தியா. அப்புறம் என்ன, ராகவனோ அதிர்ச்சி. ஐயோ, இப்போ வேண்டாம். அவளோ, நான் உங்களை உயிருக்கு உயிராய் காதலிக்கிறேன். என் தந்தை வேறு ஒருவரை மனமுடித்து வைப்பதற்கு முன் நீங்கள் வந்து சம்பந்தம் கேட்டால் நாம் கல்யாணம் முடிந்துவிடும் என்று சொன்னார். அப்படி இருக்கு வேளையிலே மகளின் அழுகையும் இப்போதை காதலை புரிந்து கொண்ட தந்தை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தார். காதல்கள் சின்ன மோதல் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இது பெரிய வேதனையாக இருந்தது ராகவனுக்கோ.
எப்படி இந்த கல்யாணத்தை எடுப்பது என்று அவன் சொன்னான். இப்போது இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் சொல்லிவிட்டாள் வேதிகா. நீ இப்போது வந்து மணமுடிக்கவில்லை என்றால் என் தந்தை வேறு ஒருவனை மணமுடித்து வைத்து விடுவார் என்று. அப்போ அவளின் நிலை நல்ல நிலைமையில் தன்னுடைய சூழ்நிலை இப்போது திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று ராகவன் விளக்க அவ்வளோ வேதனையாக ராகவனை மறக்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. ரொம்ப தாங்க தண்ணி குடிக்க கூட விட மாட்டேன். ப்ரோக்ராம் பண்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்க வேண்டிய இருக்கும். பார்த்துட்டு இருக்கேன், குளிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா போனீங்கன்னா கொண்டு போடுவேன். நீங்க ஒழுங்கா இருக்க, நம்ம முடிஞ்சதை வச்சு ஒப்பேர்ல இருக்க. அப்படி சொல்ல வேலையில்லை. சரி, அந்த முதல் நாளுக்கு 2 பேருக்கு உன்னை கட்டி வச்சாதான் ஒழுங்கு. ஆசானே, அதை ஒண்ணு செய்ய ஆசானே. பாவி மக்கள், பாடி பாடி நானும் வயசாகி போயிட்டு இருக்கேன். நான் கட்டி போட்டா உங்களுக்கு கொண்டு கறக்க வேண்டாம். ஒண்ணு கட்டித்தாரின்னு சொல்றீங்க. ஆசானே சின்ன வார்த்தையா இது. மன்னிச்சுக்கங்க ஆசானே, உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு கதையும் மறந்து போய் போல இல்லை. சரி விடுவோம், நம்ம ராகவனின் கதைக்கு பருவம். ராகவனோ இந்த கல்யாணம் நடக்கவில்லை என்றால் ராவ அடித்து சாவன் என்று சொன்னார். ராவராவையாக அடிக்க தொடங்கி ராகவனோ சூழ்நிலையில் வந்த மாற்றம், இதை ஏமாற்றம் என்று நினைக்காதே என்று வேதிகா சொல்லிவிட்டு ஒரு கல்யாணத்தை அவள் செய்து விட்டாள். ராகவனோ தினம் தினம் குடி 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 என்று அவளை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் ராகவன் பித்து குடிச்சிட்டு போயிருப்பாரு. அவள் சொன்ன வார்த்தை தானே டைமண்டாக இருந்த ராகவனோ டைமண்ட் என்று ரம்முக்குள்ளே புகுந்து விட்டார். கேட்கவே சுகமாதான் இருக்கு. திரும்பும் காலை எழுந்தவுடன் சென்னி தொட்டம் கட்டி போட்டு சண்டை போட்டு ராகவனின் நிலைமையை அறிகிறாள் வேதிகா. சோழன்தான் காதலில் நாம் எடுத்துக்கொண்ட முடிவு உண்மையான முடிவு என்றால், நாம் பழகிய காதல் உண்மையானது என்றால் நாம் நண்பர்களாக இருந்து விடுவோம் என்று விளக்கி கூறுகிறார். அவன் கூடிய தொடங்கின பிறகு அப்படி வேளையில் வேதிகா சொன்னார், நானும் என் கணவனோடு பிள்ளையோடு வாழ்ந்தாலும் என் முதல் காதலை மறக்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. எப்படி மறக்க முடியுமா சாரே? மறக்க முடியாது, மறக்க முடியாதுதான். அவளோ எடுத்துரைக்கிறார், உன் சூழ்நிலையால் என்னை கல்யாணம் செய்ய முடியவில்லை. நம்முடைய காதல் தூய்மையானது என்றால் என்னை போல மாறிடணும், நீ மாறிடணும், மாறிடணும். கதை போயிட்டு இருக்கு, நீங்க அங்க என்ன குடும்பத்தோடு அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஆணி அடித்தால் போல் ஆயிற்றது. அப்படி என்றால் மாறிவிட்டான், 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 மாறிவிட்டான்.
வாழ்க்கையை தொடங்கிவிட்டார். சில மாற்றங்களை கண்டு ஏமாற்றம் அடையக்கூடாது. மாற்றங்களில் வரும் பார்த்துட்டு இருக்கவங்களே தூங்கல, பாடிய பையன் தூங்குறீங்க. ஆசானிக்க பேரே போக்கு 5 வருஷம் ஆச்சு ஒரு ஆர்டர் கிட்டி இங்கதான் அடிச்சு வண்டி குளிக்கிட்டா போல இருக்கு. மன்னத்தோட பயணம் பார்த்துட்டு இருக்கிறேன். மாற்றத்தை கண்டு ஏமாறக்கூடாது இளைஞர்களே. மாற்றம் என்பதை கையாள தெரியாத சில சூழ்நிலைகள் தான் ஏமாற்றம் என்று நினைத்து ஏமாறுகின்ற இளைஞர்களுக்கு வேலிகா எடுத்துரைக்கிறார். நமக்கு அடுத்த ஆடு என்னைக்கு கிடைக்கும்? ஐயோ போதும் ஆசானே, மக்கள் தம்மை அடிக்க முன்னே நிறுத்திடுவோம். இது வேண்டாம். யாருக்கு நம்ம முடிக்கிறதா போட்டோம். நம்ம ராஜவனின் கதை இன்னைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. ஆசானே டைம் ஆயிடுச்சு. நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் எத்தனை மணி? அடுத்த ப்ரோக்ராம் இல்ல 19 பார் கூட்டம் வாய்ப்பளித்த இளைஞர் மன்றத்துக்கும் ஒரு வணக்கத்தை என் சிஷியர்களுக்கு தாங்க முடியவில்லை. முடித்துக் கொள்கிறேன். இனி எப்போது வாய்ப்பு